இல்லைன்னா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போகிறோம். இதுக்கு முந்தி என்ன ஆச்சுன்னா, தலைவன் கதை வந்து கதை சொன்னோம். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜராக வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜராக வந்து இவனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜராக வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் சொன்னே, என்னடா சொல்கிற அப்படி, நீயும் நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு உனக்கு? இல்லைண்ணே ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருக்குண்ணே. வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே, அது வந்து பெரிய சோடா குடிக்கிற இடம் ஆக்சுவலாக. அதை தமிழ்நாட்டில் இருக்க 1000 பேர் வந்து சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பாகி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ளே. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம், தலைவன் தலைவின்ட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவி வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். கதை சொல்லிட்டுடா, அந்த தலைவன் கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஈக்குவலாக பண்ணேன். யார் நான் ஒருத்தர் இருக்காடா, தலைவி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா நான் சொன்னேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னே அவள் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியா சார் கதை சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே கதை சொன்னான். அவள் கதை கேட்டு விழுந்து சிரிக்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடுவான். அவன் சொன்னால் பயங்கரமாக சிரித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் ஒரு பாம் போட்டான். ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை வேணாம் ரொம்ப காசு நம்ம அலாட் பண்ண பட்ஜெட். அப்போ நான் சொன்னேன், ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான், டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவள் என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவள் அப்படி தான் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்ன கேட்டான், சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா, அவள் என்ன கேட்டாலும் அதில் இன்ட்டு 2 போட்டுக்க அப்படின்னு. அப்படியே ஓடின வந்தான். அதுக்கப்புறம் தான் இந்த படம் தான் கதை சொல்கிறக்கு வந்தான்.